ஜாதிய பாகுபாடு கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு விவிலியம் சரியான பதிலை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். கலாத்தியர் 3:28 என்ன சொல்கிறது? இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நிலையில் நீங்கள் அனைவருமே ஒன்றாய் இருக்கிறீர்கள், சமமாக இருக்கிறீர்கள். யூதர் என்றும் சமாரியர் என்றும் ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், பரிசேயர் பாவிகள் என்று இருந்த அனைத்து வேற்றுமைகளையும் கலந்து எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் அவருடைய போராட்டமே இருந்தது. அதற்காகத்தான் அவர் கொலையும் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருவரை தலைவராக மீட்பராக கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜாதிய பாகுபாடு கொண்டிருப்பது முறையாகுமா? எவ்வளவு பெரிய மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவராக இருக்கிறோம், கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறோம், இன்னொரு புறத்திலே ஜாதிய பாகுபாடு, பிறரை தாழ்ந்தவர் என்று சொல்வது பொருந்துமா? கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வாமை செய்தொழில் வேற்றுமையான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம்.